மாத்தி மாத்தி பேசுங்க. இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கான போதைப் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மொபைல் ஃபோன் தான். இந்த மொபைல் ஃபோனை வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் ஃபோனை வந்து நம்ம வந்து தேவைக்கு யூஸ் பண்ணலாம், தேவையில்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மொபைல் ஃபோன்ல வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், டெலகிராம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம வந்து அடிமையாகி நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் வெளியே போவோம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட நம்மள 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வச்சு நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களை புகுத்தி இன்னைக்கு பெரும்பாலான வயசு பிள்ளைய வந்து ஓடி போறாங்க, பெரும்பாலான பெரிய பிள்ளைய வந்து கெட்ட வழிக்கு போறாங்க, தவறான வழிக்கு வந்து இழுத்து செல்லப்படுறாங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த செல்போனா தான் இருக்குது. உங்களுடைய கரங்களால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள்னு அல்ல இந்த போதைப் பொருளை மட்டும் பார்த்து சொல்லல, முக்கியமா இந்த மொபைல் போனை பார்த்து தான் சொல்றோம். மொபைல் போன்ல நன்மையான விஷயங்கள் இருக்குது. உள்ள நம்ம அளவுக்கு மீறி நம்ம பயன்படுத்தும் போது இது வந்து கெட்ட விஷயமா மாறுது. உள்ளக்கையே பயான்கள் இருக்கு, நிறைய திக்ருகள் வருது, இப்ப நிறைய ஹதீஸ்கள் வருது, பயான்கள் வருது. இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த மொபைல் போனை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா கால் பேசுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர நம்ம அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணும் போது இது போதையா மாறுது. ஆகவே அழகிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு யாருக்குமே தனியா போன் வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்க வந்து எப்படி கவனம் செலுத்துங்க, அவளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பிள்ளைகளுக்கு தனியா போன் வாங்கி கொடுக்க காரணம் மிஸ்மார் தானே. ஏதோ வாட்ஸ்அப்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஒரு சாக்கு போக்கா சொல்லிதான் பிள்ளைவோ இப்ப போனை வாங்குது. இந்த காலத்து பிள்ளைவெல்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்குதோ. எங்க வீட்லயுமே ஒரு போன் தான், நாங்கெல்லாம் ஒரு போன்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு போன் வாங்கி கொடுக்காதீங்க. அப்படியே வாங்கி கொடுத்தாலும் டெய்லி செக் பண்ணுங்க மொபைல் போன்களை, யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பண்றாங்க, என்ன பாக்குறாங்க. இன்னைக்குள்ள பசங்க எல்லாம் ஆபாச படங்கள்ங்கிற பேர்ல என்னென்னமோ பாத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம்.